எப்போ வேணால் எந்த அனுபவம் வரலான்ட்டு. ஒரு ஆதிசங்கரர் காசி விஸ்வநாதரை தேடி போகிறாரு. இதில் ஒரு சக்கிலியனாக வராரு காசி விஸ்வநாதர். அப்போ அவர் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வள்ளி முருகனுக்காக தான் காத்துட்டுருக்கா. ஒரு கிழவனாக வரான் முருகன், அவள் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்படி அனுபவங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். ஆன்மீக பாதையில் தேடுவது உண்மை, எனில் உண்மையில் அது கிடைக்கும். Because you are searching the truth and God is the wholesome truth, you will surely get the experiences and what you are asking for. ஒன்றுமில்லாத வீடு வாசல் ப்ரமோஷனு காரு கல்யாணம் குழந்தை குட்டியே கொடுக்குறாங்க கடவுள். இப்போ அதை விட பெரிதுனும் பெரிது கேள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை கேட்குறவனு கொடுக்காமையாக போயிடுவான். அப்போ வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயிர்வு. தண்ணி 4 அடி இருந்தால் தாமரையோட ஸ்டெம் இல்லையா, அது 4 அடி போகும். 40 அடி இருந்தால் 40 அடி போகும். அந்த மாதிரி மனிதர்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை அடைய ஆசைப்படுகிறார்களோ அவ்வளோ அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு. இப்போ பாரதி அழகாக சொல்கிறான், எந்த ஒரு பொருள் உன் கண்ணுக்கு தெரியுதோ அது உனக்கு கிடைக்கும். அப்போது நம்ம கண்ணுக்கு ஆகாசம் தெரியுதா, அது கிடைக்கும். அதனால் பாரதி என்ன சொல்கிறான், அட கண்ணில் தெரியுது வானம் என் கைக்கு வசப்பட மாட்டாது அப்படின்னா. கண்ணுக்கு தெரியுது, அது என் கைக்கு வசப்படும் ஒரு நாள் அப்படிங்கிறான். அதனால் இதெல்லாம் அனுபவங்கள் வருகிறது. இந்த அனுபவங்களை நாம் தான் தேடணும். கடவுள் எல்லாரையும் ஒரு போல தான் படைச்சிருக்கான். அப்போ ஒரு இயேசுவோ ஒரு புத்தனோ ஒரு முகமது நபியோ ஒரு ஆதிசங்கரரோ பரமச்சாரியரோ வர்றாங்கன்னா அவங்க தேடினாங்க கிடைக்கும். பைபிளும் ஒத்துக்குது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், சர்ச் யூ வில் ஃபைண்ட் இட். பைபிளில் வருது, வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. There is no secret which cannot be disclosed, which won't be disclosed. விளக்கு ஏற்றியவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைப்பதில்லைன்னு. விளக்கு எதுக்கு வைக்கிறோம்? எல்லாருக்கும் வெளிச்சம் வரணுன்றதுக்காக. யாராவது ஒழிச்சு வைப்பானா? அந்த மாதிரி எல்லா ரகசியங்களும் கடவுளுடையது புலப்படுத்தப்படும். நாம் அதுக்காக தேடி இருக்கணும். அதுதான் வேணுங்கிற ஒரு பீரியட்டில் இருந்தால் கிடச்சிடும். நான் சொல்லியிருக்கேன், ராமகிருஷ்ணர்கிட்ட 3 பேர் போனாங்க. ஒருத்தன் சொன்னால், சாமி எனக்கு கடவுளை பார்க்கணுன்னு. அவர் சொன்னார், பகவத்கீதை படி திராட்சை பழம் சாப்பிடு அப்படின்னாரு. திராட்சை பழம் எவ்வளோ சாப்பிட்ணும், எவ்வளோ வேலை சாப்பிட்ணும் அப்படின்னா, உனக்கு கடவுள் கிடைக்காது, போயிட்டு வா அப்படின்னாரு. என்ன சாமி உங்களை தேடி வந்திருக்கு எப்படி சொல்கிறீங்களேன்னு. நான் பகவத்கீதை படினேன், நீ உண்மையாக உருப்படணும்னா பகவத்கீதை எத்தனை தடவை படிக்கணும், எந்த சாப்டர் படிக்கணும்னு கேட்டிருப்பேன். உன் ப்ரியாரிட்டி திராட்சை தான், அதனால் அவனுக்கு கிடைக்காது கடவுளுன்றார். இன்னொருத்தன் போனான், அவன் தலையை தண்ணியில் அப்படியே முக்குனார். அப்படின்னு வெளியிட்டான். ஒரு செகண்டுக்கு முன்னால் என்ன நினச்சேன், தண்ணியிலேருந்து என் தலை எப்போ வெளியே வரப்போகுதுன்னு பார்த்தேன் சாமின்னு நானும். அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு நினைப்பே இல்லாத போது ஒன்று கடவுள் கிடைக்கும் போ அப்படின்ட்டார். நரேந்திரன் என்ற ஒரு பெங்காலி பர்சன் அவர்கிட்ட போகிறான். சொல்கிறார், ஒய் நாட், நீ நானும் பேசுகிற மாதிரி கடவுள்கிட்ட ஒன்று பேச வைக்க முடியும். அவன் தலைமையில் கை வைக்கிறாரு, அவனுக்கு அந்த திவ்ய தரிசனத்தெல்லாம் காட்டுறாரு. அதுக்கப்புறம் brings back to the normal mood and says, இந்த அனுபவம் நான் பூட்டி சாவி என்கிட்ட வச்சுருப்பேன். உன்னால் உலகத்துக்கு நிறைய வேலை ஆகணும். நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னே தான் இந்த அனுபவம் உனக்கு மறுபடியும் கிடைக்கும். அது வரைக்கும் எல்லாமே மறைக்கப்படும். நீ போய் ஒழுங்காக கடவுளுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்துட்டார். அவன் தான் விவேகானந்தன். இப்போ 3 பேர் போகிறாங்க. 3 பேருடைய பக்குவத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாரு ராமகிருஷ்ணன். அந்த மாதிரி தான் நீங்கள் கூட, when you are prepared you will get experiences. When you are not mentally prepared, just to feed your curiosity or to boast to others that I saw this, அதுக்காக நீ தேடினா உனக்கு கிடைக்காது. இட்ஸ் நாட் ஃபார் வேனிட்டி, இட்ஸ் ஃபார் ரியாலிட்டி. நிஜமாக கடவுளை நீ தேடினா உனக்கு கடவுள் கிடைச்சிடுவார்.